ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் ஒவ்வொரு பரிமாறங்களில் ஒவ்வொரு காரியத்தின் மூலமாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கார். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? ஹல்லேலூயா. நமக்காக எப்படி யுத்தம் பண்ணுவார், யுத்தம் பண்ணணும்னா என்ன செய்யணும் அப்படின்றதை குறித்து நாம் என்ன செய்யணும், தியானித்து கொண்டு வருகிறோம். நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். நமக்காக யுத்தம் பண்ணுவார்னா யாருக்கு விரோதமாக நம்ம யுத்தம் பண்ணுவோம், யாருக்கு விரோதமாக அவர் யுத்தம் பண்ணுவார், யாரோட யுத்தம் இல்லை, யாரோட யுத்தம் உண்டு. அதான் எபேசிய 4ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம். நமக்கு மாம்சத்தோடு ரத்தத்தோடு யுத்தம் இல்லை, மனுஷனோட யுத்தம் இல்லை, மனுஷனோட போராட்டம் இல்லை. நம்ம யுத்தம்லாம் யாரோட அப்படின்னு சொன்னால், நம்ம யுத்தம் யாரோட, வானமண்டல பொல்லாத ஆவிகள் பிசாசின் இடத்துல தான் நம்முடைய யுத்தம். இந்த மாசத்துல மனுஷனோட நம்ம யுத்தத்தை என்ன செய்யணும், கொஞ்சம் ஸ்டாப் பண்ணணும். சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க, மனுஷனோட யுத்தத்தை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க. சொல்லுங்க பார்க்கலாம், மனுஷனோட யுத்தம் பண்றத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணணும். இன்னைக்கு பல நேரத்தில் மனுஷனோட தான் யுத்தம் பண்றோம். யாரை பார்த்தாலும் வைராக்கியம், யாரை பார்த்தாலும் விரோதம் இல்லையா? எனக்கு அருமையானவர்களே, இந்த மாதத்துல கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்க விருப்பப்படுகிறார். நமக்காக யுத்தம் பண்ணுவார். நமக்கு யாரோட யுத்தம்னா பிசாசோட தான் யுத்தம். தேவன் நமக்காக யுத்தம் செய்ய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் இல்லையா? ஆவிக்குரிய யுத்தத்தை நாம் செய்ய வேணும். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? ஹல்லேலூயா. நம்ம ஆவிக்குரிய யுத்தத்தை செய்தா ஆண்டவர் நமக்கான யுத்தத்தை செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இன்னைக்கு பல நேரத்தில் நம்ம ஆவிக்குரிய யுத்தத்தை செய்யறதில்ல. ஸ்பிரிச்சுவல் வார், ஆவிக்குரிய யுத்தம் தான் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யும், அற்புதங்களை செய்யும். ஆவிக்குரிய யுத்தத்திற்கு நமக்கு என்னெல்லாம் நமக்கு தேவை அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிற காரியம் என்னன்னு சொன்னா, இன்றைக்கு முழுவதும் எல்லா ஆராதனையிலுமே ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமானால் நீங்க ஆன்லைன்ல கேட்பீங்கன்னு சொன்னா, இந்த நாள் ஆராதனை முழுவதும் கேளுங்க. இது ஒரு 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 வகையான ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து நான் சொல்லுவேன். ஆவிக்குரிய யுத்தத்திற்கு நாம் என்னவாக மாற வேண்டும்? வேதாமத்தில் யோபுன் குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த யோபுவை குறித்து நீங்க வாசிக்கும் போது நமக்கு எல்லாருக்குமே யோபுவை குறித்து வாசிக்கிறதுனா பயம், அப்படித்தானே? சொல்லுங்க, எத்தனை பேர் யோபுவின் புஸ்தகத்தை உற்சாகமா வாசிச்சிருக்கிறீங்க? இல்லை. யோபு 1ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கும் போது ஐயோ நம்ம வாழ்க்கையில் இது நடந்துட போகுது, இது ஏதாவது நம்ம வாழ்க்கையில் நடந்துட போகுது. 2ஆவது அதிகாரம் இன்னும் மோசம், 3ஆவது அதிகாரம் இன்னும் மோசம், 4, 5 இன்னும் மோசம் 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 போய்கிட்டே இருக்கும். என்னடா இந்த யோபு புஸ்தகம் நமக்கு ஒரு பெரிய போராட்டமா இருக்கு. பிரியமானவர்களே, இன்னைக்கு பலர் நம்ம இந்த யோபுவின் புஸ்தகத்தை 1, 2, 3 அதிகாரத்தை தான் வாசிக்கிறோம். ஆனா யோபுவின் புஸ்தகத்தில் கடைசி 3 அதிகாரம் ரொம்ப முக்கியம். தெரியுங்களா? முதல் 3 அதிகாரம் எப்படி யோபுடைய வீழ்ச்சி, யோபுடைய பாவம், யோபுடைய சாபம், யோபுடைய அழிவு, இதை பற்றியெல்லாம் சொல்லுதோ, கடைசி 3 அதிகாரம், யோபுடைய கடைசி புத்தகத்தின் 3 அதிகாரம் யோபுடைய வெற்றியை குறிக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஹல்லேலூயா. 42ஆம் அதிகாரத்தில் தான் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச அதிகாரம் 42ஆம் அதிகாரம் தான், அப்படித்தானே? தேவரீர் சகலமும் செய்ய வல்லமையுள்ளவ, இப்படி ஆரம்பிச்சு அப்படியே சூப்பரான வசனமா இருக்கும். யோபுவை கர்த்தர் ஆசீர்வதித்தார், இப்படி ஆசீர்வதித்தார், அப்படி ஆசீர்வதித்தார், ரொம்ப பயங்கரமா வாசிப்போம் இல்லையா? ஆனா 39ஆம் அதிகாரம், 40ஆம் அதிகாரம், 41ஆம் அதிகாரம், இந்த 3 அதிகாரமே யோபுவை கர்த்தர் என்ன செய்யறாருன்னா யுத்தத்துக்கு ஆயத்தப்படுத்துகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1, 3 அதிகாரங்கள் எப்படி யோபுவோட வாழ்க்கையில கஷ்டத்தை கொண்டு வந்துச்சோ, யோபுவோட வாழ்க்கையில பிரச்சனையை கொண்டு வந்துருச்சோ, எனக்கு அருமையானவர்களே, அதை மட்டும் நம்ம பார்த்து கொண்டிருக்க கூடாது. நம்முடைய வாழ்க்கையில அடுத்த காரியத்துக்கு நேராக போகணும்னு சொன்னா, யோபுடைய கடைசி புஸ்தகத்தில் இருக்கிற 3 அதிகாரத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா 39, 40, 41 வீட்டில் இருந்தால் நீங்க வீட்டுக்கு போனீங்க என்ன செய்யுங்க, அதை வாசிச்சு பாருங்க. உண்மையாகவே அந்த அதிகாரத்தில் ஆண்டவர் யோபுவுக்கு பல காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறார். ஒரு ஸ்பிரிச்சுவல் வார் நீ எப்படி செய்யணும், ஆவிக்குரிய யுத்தத்தை நீ எப்படி செய்யணும், ஆவிக்குரிய யுத்தம் எப்படிப்பட்டவனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். யோபு சொல்றார், நான் பிறந்த நாளே ஒரு சாபமான நாள். பாருங்க எவ்வளவு மோசமான வார்த்தை இல்லையா? நான் பிறந்ததே ஒரு சாபமான நாள் என்று சொல்லி யோபு, அவங்க நண்பர்கள் பேச 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 யோபுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன செய்யுது, கொஞ்சம் கொஞ்சமா
டவுன் ஆகிக்கிட்டே வருது. அதான் ஆண்டவர் விடல 39 அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ஒரு சில காரியத்தை சொல்லி கொடுக்குறாரு யோபுவுக்கு. ஒரு சில காரியத்தை சொல்லும்போது ஒரு விசேஷமான ஒரு மிருகத்தை பற்றி ஆண்டவர் சொல்லி யோபுவை பலப்படுத்துகிறார். இன்றைக்கு அந்த மிருகத்தை குறித்தா நம்ம வாசிக்க போகிறோம். என்ன அப்படின்னு சொன்னால், வாசிங்க யோபுவின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். யோபுவின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 19. குதிரைக்கு நீ வீரியத்தை கொடுத்தாயோ, அதன் தொண்டையில் குமரலை வைத்தாயோ, ஒரு வெட்டுக்கிளியை மிரட்டுவதை போல அதை மிரட்டுவாயோ, அதன் நாசியின் செருக்கு பயங்கரமா இருக்கிறது, அது தரையிலே தாளடித்து தன் பலத்தை கழித்து ஆயுதங்களை தரித்தவருக்கு எதிராக புறப்படும், கலங்காமலும் பட்டயத்துக்கு பின்வாங்காமலும் இருந்து பயப்படுதலை அலட்சியம் பண்ணும், அம்பரா துணியும் மினுக்கும் ஈட்டியும் கேடகமும் அதன் மேல் கலங்கலாக்கும், கர்க்கமும் மூர்க்கமும் தரையை விழுங்கி விடுகிறது போல் அனுமானித்து எக்காலத்தை தொனிக்கும் அஞ்சாமல் பாயோ. 25ஆம் வசனம். எக்காலம் தொனிக்கும் போது அது நிக்கி என்று கணக்கும், யுத்தத்தையும் படைத்தவரின் ஆர்ப்பரிப்பையும் சேனைகளின் ஆரவாரத்தையும் தூரத்திலிருந்து மோப்பம் பிடிக்குமா? ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. யார் இதை செய்வா? மனுஷன் செய்வானா? யார் இதை செய்வா? குதிரையை குறித்து யோபுவுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு, ஒரு உதாரணமாக குதிரையை குறித்து சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற காரியம் என்னன்னு சொன்னா, நீங்கள் யுத்த குதிரைகளாய் விளங்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. நீங்கள் யுத்த குதிரையாய் இருக்கணும் இல்லையா? நீங்கள் யுத்த குதிரையாய் இருக்கணும். வேதம் சொல்லுது, நீதிமொழி 21:31 சொல்லுது, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கணும்னு சொன்னா நாம யுத்த குதிரையை போல இருக்கணும். நாம யுத்த குதிரையை போல இருக்கணும். கை வைத்து சொல்லுங்க, நான் ஒரு யுத்த குதிரை. சொல்லுங்க பார்க்கலாம், நான் ஒரு யுத்த குதிரை. ஹல்லேலூயா. இந்த யுத்த குதிரை குறித்து பாருங்க, நீ வீட்டில் போய் வாசிச்சு பாருங்களேன். 19ஆம் வசனத்தில் பாருங்க, குதிரைக்கு நீ வீரியத்தை கொடுத்தாயோ இல்லையா? கொடுத்தது யாரு? கொடுத்தது யாரு? சத்தமா சொல்லுங்க, யாரு? கர்த்தர் தான் குதிரைக்கு என்ன செய்தார்? வீரியத்தை கொடுத்தார் இல்லையா? அதுக்கு அடுத்த வசனம், அதன் தொண்டையிலே குமுறலை வைத்தாயோ. குமுறலை வச்சது யாரு? கர்த்தர். அந்த குமுறல் என்னது? அழுகையின் குமுறலா? அந்த குமுறல் என்னது? ஐயோ அப்படின்ற குமுறலா? இல்ல, அந்த குமுறல் ஜெயத்தின் குமுறல். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில யுத்த குதிரையாய் நாம் விளங்க வேண்டும். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். வேதம் சொல்லுகிறது நாம் ஒரு யுத்த குதிரை. நாம் ஒரு யுத்த குதிரைனா ஒரு 3 காரியம் நமக்கு ரொம்ப அவசியங்க. என்ன காரியம் கேட்குறீங்களா? ஒன்று, யுத்த குதிரை. நாம யுத்த குதிரை அப்படின்னு சொன்னா முதல்ல நாம யுத்தத்திற்கு ஆயத்தமாக இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. பி ரெடி ஃபார் தி வார். நாம் யுத்தத்துக்கு ஆயத்தமா இருக்கும்போது தான் யுத்த குதிரையா மாற முடியும். ரெண்டாவது, யுத்த குதிரையின் குணாதிசயம் இருக்கணும். செகண்ட் போடுங்க, யுத்த குதிரையினுடைய குணாதிசயம் இருக்கணும். மூணாவது, யுத்த குதிரை யுத்தத்தில் இருக்கணும். கையை வைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. முதல்ல யுத்த குதிரை என்ன செய்யணும்? ஆயத்தமா இருக்கணும். ரெண்டாவது, யுத்த குதிரையோட குணாதிசயம் இருக்கணும். நம்ம யுத்த குதிரைன்னு சொன்னா சும்மா குதிரைன்னு சொல்லிட்டு இருக்க கூடாது ஐயா. சும்மா குதிரைன்னா எல்லா இடத்துலையும் நம்ம குதிரையை பார்க்கலாம் ஐயா. எங்கெல்லாம் குதிரையை பார்க்கலாம் சொல்லுங்க? ஒன்று, குதிரை எங்கெல்லாம் பார்க்கலாம்? ஆமாம், இங்கே பாருங்க, குதிரை எங்கே கட்டுறாங்க? வயல்ல இல்லையா? அதே போல் குதிரை எங்கே இருக்குது? ஆமாம், சேரியட் இல்லையா? ஒரு பெரிய ரதத்தில் குதிரை இருக்குது. அதே போல் குதிரை எங்கே இருக்குது? பந்தயத்தில் குதிரை இருக்குது. அப்புறம் பாருங்க, வயலில் இருக்குது. அப்புறம் நிறைய கல்யாணத்தில் என்ன இருக்குது? குதிரை இருக்குது. அலங்கரித்து அப்படியே கொண்டு வருவாங்க. அது டக்கு 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 டக்குன்னு நடந்து வரும், அவ்வளோதான். ஒரு சில இடத்துல பீச்சில் குதிரை இருக்குது இல்லையா? பீச்சில் இருக்க குதிரை பாருங்க, நேராக இப்படி போகும், அப்படி திரும்ப நேராக அப்படி வந்துடும், திரும்பி நேராக அப்படி போகும், திரும்ப நேராக அப்படி. இதை தாண்டி என்ன செய்யாது? போகாது. ஆனால்
உங்களை என்னை கர்த்தர் பீச்சில் இருக்க குதிரையை அழைக்கல. உங்களை என்னையும் கர்த்தர் ஏதோ அலங்கரிக்கப்பட்டு கல்யாணத்துக்கான குதிரையை அழைக்கல. உங்களை என்னையும் கர்த்தர் வயல்ல உழுகிற குதிரையை அழைக்கல. உங்களை என்னையும் கர்த்தர் ஏதோ ஒரு அழகுக்காக, யாரோ ஏறி போறதுக்காக, காசுக்காக உங்களை என்னை அழைக்கல. உங்களை என்னையும் கர்த்தர் யுத்த குதிரையை அழைச்சிருக்கார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கரங்களை தட்டி ஆமென் அல்லேலூயா. நீங்களும் நானும் அழைக்கப்பட்டது யுத்தத்திற்கு. ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த வாழ்க்கை என்பது போராட்டங்க. உலகத்தில் போராட்டம் உண்டுன்னு வேதம் சொல்லுது. இந்த உலகத்தில் போராட்டம் இருக்குது. இந்த உலகத்தில் கஷ்டம் இருக்குது. இந்த உலகத்தில் வேதனை இருக்குது. இந்த உலகத்தில் எல்லாம் இருக்குது. பாருங்க, அந்த காலத்தில் இருக்கிற அரண்மனையில் குதிரைகளை எப்படி பயிற்றுவிப்பாங்கன்னு சொன்னால், அரண்மனையில் வெளியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 3 இன்ச்சுக்கு ஒரு ஓட்டை போட்டு, அதை ஒரு 6 இன்ச்சுக்கு கீழே ஒரு அரடி ஓட்டையை போட்டு அங்கங்கே ஓட்டை மாதிரி போட்டு வச்சுருவாங்களாம். இந்த குதிரை என்ன செய்யுமா? வேகமாக வருமா. வேகமாக வந்து அந்த ஓட்டையில் என்ன செய்யுமா? கால் படுமா. கால் பட்டவுடனே ஒரு சில குதிரை கீழே விழுந்துடும். இப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்களாம். இப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி அது கால் வைக்கும் போதெல்லாம் அதுக்கு ஞாபகம் வந்துருமா, ஐயோ விழக்கூடாதுன்னு சொல்லி அடுத்த இதில் டக்குன்னு காலை வச்சு அப்படி இப்படி போயிடுமா. பாருங்க, இது எதுக்காக போடுறாங்கன்னா, எதிரி நாட்டுகள் குதிரைகள் வரும்போது அதே மாதிரி அந்த இடத்துல என்ன செய்வாங்கன்னா, அதே மாதிரி ஓட்டெல்லாம் போட்டு வச்சுருவாங்களாம். இந்த நாட்டு குதிரை இந்த ஓட்டையில் பயிற்சி இருந்ததுனால இது என்ன செய்யுமா, எல்லா அந்த ஹோல்ஸ்லையும் அப்படியே காலை வச்சு எடுத்துட்டு அது பாட்டு போகுமா. ஆனால் மற்ற நாட்டு குதிரைகள், எதிரி குதிரைகள், அதில் காலை வைக்கும் போது அதில் உடனே காலை வச்சு கீழே விழுந்து எல்லாம் தோற்று போகுமா. இப்படி தான் நிறைய குதிரை வீரர்கள், குதிரை போர்களில் இப்படிப்பட்ட ஆட்கள் ஜெயித்திருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு சரித்திரம் சொல்லுது. பிரியமானவர்களே, இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நாம் யுத்த குதிரை என்று சொன்னால் அழகு அல்ல, ஆயத்தம் முக்கியம். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? அல்லேலூயா. அழகு அல்லங்க. இன்னைக்கு நிறைய நேரத்தில் அழகுபடுத்திக்கிறோம். எதுக்கு? யுத்தத்துக்காக அழகுபடுத்தக்கூடாது, யுத்தத்துக்காக ஆயத்தப்படுத்தணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நீங்களும் நான் இந்த உலகத்தில் நமக்கு யுத்தம் இருக்குது. எங்க யுத்தம் இருக்குதுன்றீங்களா? வானமண்டல பொல்லாத ஆவிகளோட யுத்தம் இருக்குது. எங்க? பூமிக்கு மேலே இருக்கிற ஆவிகளோட யுத்தம் இருக்குது. அதுக்கு போல பார்த்தீங்கன்னா பூமியில யுத்தம் இருக்குது. ஐயா, பொல்லாத ஆவிகள் பூமிக்குள்ள இருக்குது, பிசாசுகள் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. இது கூட நமக்கு என்ன இருக்குது? யுத்தம் இருக்குது. மேலே கீழே மட்டும் இல்லை. இன்னொரு பைபிளில் வேதம் சொல்லுது, இன்னொரு வேதத்தில் இன்னொரு வசனம் இருக்குது. அதாவது நம்முடைய பூமிக்கு கீழேயே நமக்கு என்ன இருக்குதா? போராட்டம் இருக்குது. அங்கேயும் ஆவிகள் இருக்குது, அந்தகார லோகாதிபதிகள் இல்லையா? இப்படிப்பட்ட ஆவிகள் இருக்குது. இங்கேயும் போராட்டம். அப்போ இந்த உலகத்தில் எங்க போனாலும் போராட்டம் இருக்குது இல்லையா? வேலைக்கு போனாலும் போராட்டம் இருக்குதா? குடும்பத்திலையும் போராட்டம் இருக்குதா? எல்லா இடத்துலையுமே போராட்டம், பிரச்சனை என்பது கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இந்த பிரச்சனையிலிருந்து நம்ம ஜெயிக்கணும்னு சொன்னால், பிரியமானவர்களே, நாம யுத்த குதிரைகளாக இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? அல்லேலூயா. உங்கள் சோர்வுகள், உங்கள் பலவீனங்கள், நோய்கள், இச்சைகள், குடும்ப பிரிவினைகள், பின்மாற்றங்கள், பிசாசின் கட்டுகள், மந்திரவாதங்கள், பொறாமைகள், வன்கண்கள், இவையெல்லாம் நமக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும். இவையெல்லாம் பிசாசு நமக்கு யுத்தம் பண்ணுகிற ஆயுதமாக இருக்கும். இதை எல்லாவற்றையும் மேற்கொள்ள நாம் யுத்த குதிரையாக இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? அல்லேலூயா அல்லேலூயா. யுத்த குதிரையாக இருக்கும்போது தான் கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? ஜெயத்தை கொடுப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ கர்த்தராலும். நம்ம ரெடியானா போதுங்க, அவர் நமக்கு ஜெயத்தை கொடுத்துருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? அல்லேலூயா. நமக்கு தேவை நம்ம ரெடி ஆகணும் இல்லையா? ஆவிக்குரிய யுத்தத்தில் கர்த்தர் நமக்கு என்னவாக மாற விரும்பணும்னு சொல்றாருன்னா, இன்னைக்கு நாம் யுத்த குதிரைகளாய் மாற வேண்டும். இந்த யுத்த குதிரை முதலாவது ஆயத்தமாக வேண்டும். யுத்த குதிரை எப்படி ஆயத்தம் பண்ணுவாங்க? குதிரை பார்த்துருக்கீங்களே எல்லாருமே இல்லையா? இந்த குதிரை எப்படி ஆயத்தம் பண்ணுவாங்கன்னு சொன்னா, ஒன்று, எல்லா குதிரையுமே யுத்தத்துக்கு எடுக்க மாட்டாங்க. எல்லா குதிரையுமே யுத்தத்துக்கு எடுக்க மாட்டாங்க. ஆமா, நம்ம நினைக்கிற எல்லா குதிரைகளும் யுத்தத்துக்கு எடுப்பாங்கன்னு சொல்லி இல்லை இல்லையா? யுத்தத்துக்கு எடுப்பதற்குன்னு சொல்லி ஒரு சில முக்கியமான ஒரு சில குணாதிசயங்கள் இருக்குது இல்லையா? குதிரையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வகை இருக்குது. குதிரையில் என்னென்ன வகை இருக்குது தெரியுங்களா? குதிரையில் ஏகப்பட்ட வகைகள் இருக்குது. நான் எழுதி வச்சிருக்கேன். குதிரையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வகைகள் குதிரைகளில் இருக்குது. அதாவது
குதிரைகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபோயல் அப்படின்ற ஒரு ஒன்று இருக்குது. அது வந்து குட்டி குதிரைக்கு பேராம். அதே போல் ஏர்லிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. யார்லிங் அப்படின்னா ஒரு வருஷத்துக்குள்ளே அதை வந்து பந்தயத்துக்கு உட்படுத்ததான குதிரையாம். அதே போல் கால்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது ஒரு ஆண் குதிரையை கால்ட்டுன்னு சொல்லுவாங்களாம். 4 வயதுக்கு கீழே இருக்கிற ஆண் குதிரைகளை கால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ஃபில்லி அப்படின்வாங்க. ஃபில்லினா 4 வயதுக்கு கீழே இருக்கிற பெண் குதிரைகளை ஃபில்லி அப்படின்னு பேர் சொல்லுவாங்க. அதே போல் மேர் அப்படின்வாங்களா. மேர் அப்படின்னு சொன்னால் இந்த குதிரைகள் பார்த்தீங்கன்னா முடியெல்லாம் பயங்கரமான இருக்கும். பார்த்துக்கிங்களா, நிறைய முடியெல்லாம் இருக்கும் இல்லையா. இது ஒரு பெண் குதிரையாக இருக்கும். இந்த பெண் குதிரையானது அழகுபடுத்துவதற்கு இப்படி எல்லாம் பயன்படுத்துவாங்க. இதில் ரொம்ப மோசமான குதிரை ஸ்டாலின் அப்படின்ற ஒரு குதிரை. ஸ்டாலின் அப்படின்னா நம்ம சிஎம் இல்லை, அவர் பயங்கரமான ஆள். ஓகே, நம்ம ஸ்டாலின் சிஎம் பற்றி நான் சொல்ல. இந்த குதிரையோட பேர் ஸ்டாலின், STALLION, ஸ்டாலின் அப்படின்னு போட்டிருக்கு. ஸ்டாலின் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது அடங்காத குதிரையா, இது அடக்கவே முடியாது. இட் இஸ் நாட் மேனேஜபிள் அப்படி போட்டிருக்கு. அதை மேனேஜ் பண்ணவே முடியாது. ஒரு ஆண் குதிரை, இந்த ஆண் குதிரையை அடக்கவே முடியாது. ஆண் குதிரையோட கேரக்டரை புரிஞ்சிக்கவே முடியாது. இது ரொம்ப கஷ்டமான ஒரு குதிரை. ஆனால் இந்த குதிரை தான் ட்ரெயின் பண்ணி போருக்கு யூஸ் பண்ணுவாங்களாம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கி நீங்களும் நானும் அப்படி தான் இருக்கிறோம்ல. ஆண்டவர் கையில் அடங்குறோமா? ஆண்டவர் கையில் அடங்குறோமா? ஆண்டவர் எவ்வளோ நமக்கு சொல்கிறார், இப்படி செய்ப்பா, அப்படி செய்ப்பா, இதை பண்ணுப்பா, அதை பண்ணுப்பா, இப்படி இருப்பா, அப்படி இருப்பா அப்படின்றத பல காரியத்தை சொல்லி கொடுக்குறாரு. ஆனால் அவர் சொல்கிறதுக்கு ஏற்கு மாறாதான் செய்கிறோமே தவிர அவருக்கு அடங்குறதே இல்லை. வீட்டில் இருக்கிற தாய் தகப்பனுக்கு அடங்குறோமா? வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க நமக்கு அடங்குறாங்களா? இல்லை இல்லையா. வீட்டில் இருக்கிற கணவர் அடங்குறாங்களா? வீட்டில் இருக்கிற மனைவி அடங்குறாங்களா? இல்லை. எனக்கு கருமையானவர்களே, இப்படிப்பட்ட அடங்காத ரிஜெக்ட் பண்ண ஆளை தான் கர்த்தர் என்ன செய்வார்னா போருக்கு பயன்படுத்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் நம்மளை யுத்த குதிரையாய் மாற்றுவார். இந்த யுத்த குதிரைக்கு முதலாவது இருக்க வேண்டிய குணாதிசயம் என்ன தெரியுங்களா? முதலாவது இருக்க வேண்டிய குணாதிசயம் போர் குதிரையாய் இருக்கணும். இந்த யுத்த குதிரையானது போர் குதிரையாய் இருந்தாதான் என்ன செய்யப்படும்? போரில் பயன்படுத்தப்படும். நீங்களும் நானும் ஒரு போர் குதிரையாக இருக்கணும் இல்லையா. அந்த குதிரை வகைகள் நிறைய இருக்குது. இந்த குதிரை வகைகளில் இந்த யுத்த குதிரை போர் குதிரையாக இருக்கணும். யுத்தத்துக்கு என்று சொல்லி பழக்குவிக்கப்பட்ட குதிரைகள் ஒரு சில உண்டு. யுத்தத்திற்கு பழக்கி வைக்கப்பட்ட குதிரைகளை தான் போருக்கு என்ன செய்ய முடியும்? நிற்க முடியும். சாதா பீச்சில் இருக்க குதிரையும், சாதா ட்ரைனிங்கில் இருக்கிற குதிரையும், சாதாரண ரோட்டில் இருக்கிற குதிரையும், எங்கேயோ அப்படி அலைஞ்சிட்டு இருக்கிற குதிரைகளையும் கொண்டு போய் போருக்கு நிற்க வச்சா போர் போகுமா? வாய்ப்பு இல்லை. கொண்டு போய் எங்கேயாவது உங்களை சாச்சி விடும் இல்லையா. எனக்கு கருமையானவர்களே, ஆண்டவர் ஏறுகிற குதிரை யாராக இருக்குன்னு சொன்னால் யுத்த குதிரையாக இருக்கணும். இந்த யுத்த குதிரை போர் குதிரையாக இருக்கணும். போர் குதிரையாக இருந்தால் தான் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவார். போர் குதிரையாக இருந்தால் தான் நீங்கள் யுத்தம் பண்ண முடியும் இல்லையா. அதோட ஆவிக்குரிய அர்த்தம் என்ன தெரியுங்களா? போர் குதிரை என்றால் நாம் ஆவிக்குரியவர்களாக இருக்கிற நாம், கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் யாருக்கு ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவார் சொன்னால் முழங்காலில் நின்று ஜெபிக்கிறவர்கள் தான் போர் குதிரை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. முழங்காலில் நின்று ஜெபிக்கிறவங்க தான் போர் குதிரை. எனக்கு கருமையானவர்களே, யுத்தத்தில் ஜெயிக்க முடியும். யார் ஜெயிப்பான்னு தெரியுங்களா? யார் ஜெயிப்பானா? முழங்காலில் நின்று ஜெபிக்கிறவங்க தான். முழங்காலில் நின்று ஜெபிக்கிறவங்கள தான் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். நீங்கள் தான் அந்த போர் குதிரை. இன்னைக்கு பலர் உங்கள் வாழ்க்கையில் ஜெபம் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்குது? கர்த்தர் உங்களை யுத்த குதிரையாக மாற்றணும்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் ஜெபம் ரொம்ப முக்கியம். ஜெபம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்தவர்களாக இருக்க முடியாது. ஒருவன் கிறிஸ்தவ ஜீவியத்தில் வாழ வேண்டும் என்று சொன்னால் ரட்சிப்பு முக்கியம். ரட்சிப்பு என்பதற்கு தேவையானது என்னன்னா, முதல் கேரக்டர் ஜெபம் தான். ஜெபத்தின் மூலமாக தான் ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்பட முடியும். ஜெபம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்று செய்ய முடியாது. ஜெபிக்காதவன் பாவம் செய்கிறான்னு வேதம் சொல்லுது தெரியுங்களா. பல நேரத்தில் நம்ம போய் திருட வேணாம், கெட்ட வார்த்தை பேச வேணாம், பல நேரத்தில் நம்ம போய் பாவம் செய்ய வேணாம். நீங்கள் ஜெபிக்காமல் இருந்தாலே பாவம் செய்தான் வேதம் சொல்லுது. 1 சாமுவேல் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றார், நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகில் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனாக இருப்பேன். பாருங்க,
நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேன் ஆகில் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனாய் இருப்பேன். பிரியமானவர்களே, ஜெபிக்காதது பாவம் என்று சொல்லி வேதம் சொல்லுது. இன்னைக்கு நீங்க ஒரு நாள் நீங்க ஜெபம் பண்ணலன்னா அன்னைக்கு நீங்க பாவம் செஞ்சிருக்கீங்க அர்த்தம். ஜெபிக்காதவன் பாவி. ஒரு கிறிஸ்தவனாக இருந்து மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்து ஆண்டவருடைய பந்தியில பங்கு பெறுறோம், எல்லாமே இருக்கிறோம், ஊழியம் செய்கிறோம், ஆனா ஜெபம் இல்லை என்றால் நீங்கள் ஒரு பாவி என்று சொல்லி அர்த்தம். அப்போஸ்தலர் 9:11 நீங்க வாசிக்கும் போது, பவுல் சவுலா இருக்கும்போது அவர் தமஸ்கு வழியா போகும்போது இயேசுவை பார்க்கிறார். இயேசு என்ன சொல்றாரு? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? பவுல் என்ன பண்றாரு? ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், நீ போ, நான் உனக்கு அறிவிக்கிறேன்றார். இவர் போய் என்ன செய்யறாருன்னா ஒரு வீட்டில் போய் அடைஞ்சிடறாரு. அந்த வீட்டில் 3 நாட்கள் என்ன செய்யறாரு? ஜெபம் பண்ணினான்னு வேதம் சொல்லுது. அப்போஸ்தலர் 9 வாசிக்கும் போது, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான் என்று சொல்லி பவுலை பற்றி அனனியாவுக்கு ஆண்டவர் சொல்றார். அனனியா அப்படின்ற ஒரு பாஸ்டர், அந்த பாஸ்டர் சொல்றார், எப்பா இந்த சவுல் என்ன பண்றான், வந்துட்டாப்பா, அந்த இடத்துல ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாப்பான்னு சொல்லி சொல்றார். பிரியமானவர்களே, ஜெபம் செய்யாதவன் பாவி என்று வேதம் சொல்லுது. இன்னைக்கு நீங்க ஜெபம் பண்றீங்களா? யுத்த குதிரையாய் மாறுவதற்கு நமக்கு முதல்ல தேவை ஜெபிக்கிற எண்ணம். ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த உலகத்தில் கர்த்தர் உங்களை என்னையும் ஏன் வச்சிருக்காரு தெரியுங்களா? இந்த உலகத்தில் நீங்களும் நானும் ஏன் தெரியுங்களா இருக்கோம்? இந்த உலகத்திற்கு காவலாளியாக கர்த்தர் உங்களை என்னை வச்சிருக்காரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இந்த உலகத்திற்கு காவலாளி, உங்க குடும்பத்துக்கு காவலாளி, இந்த சபைக்கு காவலாளியாக கர்த்தர் உங்களை என்னை வைத்திருக்காரு. எதற்காக? ஜாமம் காக்கிறவர்களாக, அநேகருக்காய் ஜெபிக்கிறவர்களாக வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு ஜெபம் இல்லை என்றால் நாம் பாவம் செய்கிறோம் என்று சொல்லி அர்த்தம் இல்லையா? எதற்காக ஜெபிக்க வேண்டும்? நம்முடைய பரிசுத்தத்துக்காக ஜெபம் பண்ணணும். சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாரும் கரங்களை வைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நாம் பரிசுத்தத்திற்காக முதல்ல ஜெபிக்கணும். சங்கீதம் 51:1 சொல்லுது, தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமக்கு மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்களை நீங்க என்னை சுத்திகரியும். நம்மை சுத்திகரிக்கும்படி நம்ம ஜெபம் பண்ணணும் இல்லையா? எதுக்காக ஜெபம் பண்ணணும் சொல்றோம் பாருங்களேன். ஒரு 5 காரியத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். நம்ம ஜெபம் பண்ணல நம்ம பாவின்னு அர்த்தம். 5 காரியத்துக்காக ஜெபம் பண்ணணும். 1, நமக்காக ஜெபம் பண்ணணும், நம்முடைய பரிசுத்தத்துக்காக ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்றீங்களா பரிசுத்தத்துக்காக? சங்கீதம் 66 சங்கீதக்காரன் சொல்லும்போது இப்படியே சொல்ற, 66:18, என் இருதயத்தில் அக்கிரமம் சிந்தை கொண்டிருப்பேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். அக்கிரம சிந்தை நம்முடைய இருதயத்தில் இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்க மாட்டார். எவ்வளோ நேரம் நீங்க ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் காதுக்கு என்ன செய்யாது? போகாது. ஆண்டவர் காதுக்கு போகாது. எவ்வளோ நேரம் நீங்க ஜெபம் பண்ணாலும் போகாது. இன்னைக்கு ஜெபம் பண்றீங்களா? ஜெபம் பண்றீங்களா? யோசித்து பாருங்க. கர்த்தர் சமூகத்தில் காத்திருக்கிறீங்களா? கர்த்தர் சமூகத்தில் காத்திருப்பது முக்கியங்க. ஜெபிக்காதவன் கிறிஸ்தவன் அல்ல. நீங்க ஜெபிக்கலன்னு சொன்னா நீங்க கிறிஸ்தவன் அல்ல. ஜெபிக்கலன்னு சொன்னா கிறிஸ்தவன் அல்ல. நீங்க என்ன ஊழியம் செஞ்சு பிரயோஜனம் இல்லை, என்ன காரியத்தை செஞ்சு பிரயோஜனம் இல்லை, என்ன மாதிரி ஆண்டவர் கொடுத்து பிரயோஜனம் இல்லை, ஆண்டவர் ஊழியம் செஞ்சு பிரயோஜனம் இல்லை. 1000 ட்ராக் கொடுத்தேன், 2000 ட்ராக் கொடுத்தேன், பயங்கரமா என்ன செய்த ஆராதனை நடத்துறேன், பாட்டு பாடினேன், மியூசிக் போட்டேன், கேமரா பிடிச்சேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன். ஆண்டவர் எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிடுவார். ஒரே வார்த்தை, ஜெபம் பண்ணியா? ஜெபம் பண்ணல ஆண்டவரே. அப்ப நீ பண்ணதெல்லாம் சீரும். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் மட்டும் செய்ய மாட்டோம், மற்றதெல்லாம் செய்வோம். அப்ப எப்படிங்க யுத்த வீரன்? முழங்கால நிக்காதவன் யுத்த வீரன் அல்ல. யுத்த வீரன் என்பவன் போருக்கு ஆயத்தமாக வேண்டும். போருக்கு ஆயத்தமாகிற குதிரை தான் யுத்த குதிரை. இன்னைக்கு குதிரைன்னு சொல்றோம், யுத்தத்துக்கு நான் ரெடின்னு சொல்றோம், ஆனா ஜெபிக்கிற எண்ணமே இல்லை இல்லையா? பிரியமானவர்களே, பேதுருல வாசிக்கிறோம், அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் எப்படி இருங்க? பரிசுத்தராய் இருங்க. சுத்த இருதயத்தை சிருஷ்டியும் தாவீது சொல்றார். சுத்த இருதயமா என்ன மாத்துக்கன்னு சொல்லி கேட்கிறார். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நம்ம பரிசுத்தத்துக்காக ஜெபிக்கணும் இல்லையா? 2வது, ஆபத்து நேரத்தில் தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணணும். ஆபத்து நேரம் நம்முடைய வாழ்க்கையில் வரும். அந்த நேரத்தில் கர்த்தர் சமூகத்தில் ஜெபம் பண்ணணும். நீங்க பல நேரத்தில் ஆபத்து வரும்போது ஏசப்பான்னு கூப்பிடுறோம், ஆபத்து வரும்போது மற்றவங்களை கூப்பிடுறோம், ஆபத்து வரும்போது ஏதோ மனுஷனை கூப்பிடுறோம். ஆனா ஆண்டவரை கூப்பிடுறீங்களா? ஆண்டவரை கூப்பிட்டு பாருங்களேன்.
ஃபர்ஸ்ட் ஆண்டவரை கூப்பிட்டு பாருங்களேன். ஆண்டவர் உங்களுக்கு வந்து உதவி செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆபத்து வரும்போது எந்த மனுஷனையும் யோசிக்காதீங்க. ஆபத்து வரும்போது எந்த மனுஷனையும் யோசிக்காதீங்க. ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்தில் பாருங்க, அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டிருந்தன. இல்லையா? யாருடைய கர்ப்பத்தில்? யாருடைய கர்ப்பத்தில்? ரெபேக்காளுடைய கர்ப்பத்தில். ரெபேக்காளுடைய வயிற்றில் பிள்ளைகள் மோதி கொண்டிருந்துச்சான். ஐயா, அவள் இப்படி ஆனபடியால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்திலே விசாரிக்கும்படி போனாள். அல்லேலூயா. ஆபத்து வரும்போது ரெபேக்காள் என்ன செய்தா? கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படியாக போனாள். ரெபேக்காள் பிள்ளைகள் வயிற்றிலே இருக்கும்போது, பிரச்சனை உண்டான போது கர்த்தரிடத்தில் விசாரித்தாள். ஆபத்து வரும்போது கர்த்தரை நோக்கி பார்த்தாள். 1 சாமுவேல் புத்தகத்தில் நீங்க வாசிக்கும் போது எப்தா, இல்லையா, நியாயாதிபதி புத்தகத்தில் எப்தாவை குறித்து வாசிக்கும் போது எப்தா என்ன செய்யறாரு? ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார். பிரச்சனை வரும்போது கர்த்தரை நோக்கி பார்க்கிறார். அன்னாள் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார். இல்லையா? எனக்கு அருமையானவரே, ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது உங்க வாழ்க்கையில் விடுதலை வருங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? இன்னைக்கு பல நேரத்தில் யுத்த குதிரையா இருக்கிறோம், பல நேரத்தில் கிறிஸ்தவனா இருக்கிறோம், ஆனா கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறது இல்லை. இல்லையா? என்ன ஒரு தேவையா இருந்தாலும் முதல்ல கடவுள்கிட்ட கேட்கிறோமா இல்லை மனுஷங்கிட்ட கேட்கிறோமா? இல்லையா? கடவுள்கிட்ட கேட்டு பாருங்க. நீங்களும் நானும் கடவுள்கிட்ட கேட்கணும். கடவுள்கிட்ட கேட்கிறவங்க தான் யுத்த குதிரையானது போருக்கு ஆயத்தமாகணும். போர்ல நிற்கக்கூடியதான குதிரை தான் யுத்தத்துக்கு பயன்படும். போருக்காய் ஆயத்தப்படுத்துகிற குதிரை தான் யுத்தத்துக்கு பயன்படும். போருக்காய் நியமிக்கப்படுகிற குதிரை தான் யுத்தத்துக்கு பயன்படும். இல்லையா? அது மாத்திரம் இல்லை, நம்முடைய வீட்டுக்காக ஜெபம் பண்ணணும், குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணணும். எஸ்தர் சூசான் அரண்மனையில் இருந்தபோது 3 நாட்கள் அல்லும் பகலும் புசியாம என்ன செஞ்சா? தன்னுடைய குலத்திற்காக ஜெபம் பண்ணா. அவள் ஜெபித்ததுனால விடுதலை வந்துச்சு. அல்லேலூயா. சபைக்காக ஜெபம் பண்ணணும். நெகேமியா அலங்கம் இடிந்து இடிந்து போயிட்டு சொல்லி கேள்விப்பட்ட போது, நெகேமியா என்னுடைய ஜனங்களுடைய அலங்கம் இடிந்து போயிற்று, ஜனங்கள் ஆராதிக்க ஸ்தலம் இல்லை என்று சொல்லி கண்ணீர் விட்ட போது நெகேமியா போய் என்ன செய்தார்? மனம் கசந்து அழுது சபைக்காய் ஜெபித்தார். சபையை கட்ட வேண்டும் என்று சொல்லி நினைத்தார். நகரம் பாழானது, அதன் வாசல்கள் அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டது என்று சொல்லி கேள்விப்பட்ட போது நெகேமியா போய் ஜனங்களுக்காக சபைக்காக ஜெபிக்கிறாரு. கர்த்தர் சபையை கட்ட, அலங்கத்தை கட்ட உதவி செய்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்ல கரங்களை தட்டி ஆமென். அல்லேலூயா. இதெல்லாம் எப்படி நடந்தது? ஜெபத்தின் மூலமா நடந்தது. புருஷன் மனைவிக்காக ஜெபம் பண்ணும், மனைவி புருஷனுக்காக ஜெபம் பண்ணும், பிள்ளைகள் அப்பா அம்மாக்காக ஜெபம் பண்ணும், அப்பா அம்மா பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணும். அப்படி ஜெபிக்கும் போது தான் அற்புதம் நடக்கும். இன்னைக்கு நிறைய நேரத்தில் கணவருக்காக மனைவி என்ன பண்றதில்லை? ஜெபம் பண்றதில்லை. மனைவிக்காக கணவன் என்ன பண்றதில்லை? ஜெபம் பண்றதில்லை. இன்னைக்கு பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்றதில்லை, பிள்ளைகள் அப்பா அம்மாக்காக ஜெபம் பண்றதில்லை. அதனால தான் குடும்பத்தில் குழப்பம். சகோதர சகோதரிகளுக்காக ஜெபம் பண்ணும், வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களுக்காக ஜெபம் பண்ணும். இப்படி நிறைய காரியத்தை சொல்லிகிட்டே இருக்கலாம். பிரியமானவர்களே, நீங்கள் ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால், யுத்தத்திற்கு நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் ஒரு யுத்த குதிரையாக இருக்கணும்னு சொன்னால், முதல்ல ஜெப ஆயத்தம் மிக முக்கியம். முழங்கால நிற்கிறவர்களை தான் கர்த்தர் போருக்கு பயன்படுத்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொல்லுங்க. முழங்கால நிக்கிறவங்கள தான், சொல்லுங்க எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, முழங்கால நிக்கிறவங்கள தான் கர்த்தர் போருக்கு பயன்படுத்துவார். இல்லையா? ரெண்டாவது, போருக்கு பயன்படுத்துகிற குதிரை ஆயத்தம் எப்படி ஆயத்தம் சொன்னா? ரெண்டாவது எப்படிப்பட்ட குதிரையை ஆயத்தப்படுத்துவாங்கன்னா, எப்படி அந்த குதிரை ஆயத்தப்படுத்துவாங்கன்னா, ரெண்டாவது என்ன செய்வாங்கன்னா, கண்களுக்கு கலிக்கம் போடுவாங்க. இல்லையா? கண்களுக்கு என்ன செய்வாங்களா? பார்த்துருக்கீங்களா? கண்ணை என்ன செய்வாங்க? அப்படி க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. குதிரைக்கு கண்ணு நேராக இருக்காது. குதிரைக்கு கண்ணு மூஞ்சிக்கு நேராக இருக்குமா? இருக்காது. குதிரைக்கு நம்ம காது இருக்குது இல்லையா? இந்த காது இருக்கிற இடத்துல தான் குதிரைக்கு கண்ணு இருக்கும். காது இருக்கிற இடத்துல தான் கண்ணு இருக்கும். இந்த குதிரை எப்படி பார்க்கும் அப்படின்னு சொன்னால், ஒரு குதிரை ஒரு கண்ணு மட்டுமே 65 டிகிரியை பார்க்குமா. 65 டிகிரி அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அதாவது இந்த இப்படி இங்கே இருக்கிற கண்ணு இங்கேருந்து இங்கே வரைக்கும் பார்க்குமா. இல்லையா? அதே போல் அதாவது பின்னாடி பக்கத்துலேருந்து பார்க்குமா. குதிரைக்கு பின்பக்கத்து வரைக்கும் என்ன செய்யும்? கண்ணு போகும். அதாவது இப்படி திரும்புகிற வரைக்கும் போகும். ஒருத்தர் சொல்கிறாரு 360 டிகிரி இல்லையா? 360 டிகிரினா ரவுண்டு. ஆனால் குதிரைக்கு 350 டிகிரி வரைக்கும் கண்ணு தெரியுமா. பின்னாடி இருக்கிற ஒரு 10 டிகிரி மட்டும்தான்
குதிரைக்கு கண் தெரியாது. 350 டிகிரி கண் தெரியுமா? அதனால தான் குதிரைக்கு என்ன போடுறாங்க? கலிக்கம் போடுறாங்க இல்லையா? கண்களுக்கு கலிக்கம் போடுறாங்க. ஏன்னா அந்த கலிக்கம் போடும்போது தான் அதனுடைய பார்வை என்னவா இருக்கும்? நேரா இருக்கும். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் யுத்த குதிரையாக நீங்க மாறணும்னு சொன்னா நம்முடைய கண்களுக்கு கலிக்கம் போடணும் இல்லையா? பாருங்க, அங்க யுத்த குதிரை இல்லை, அது ஒரு கல்யாண குதிரை. அது ஒரு கல்யாண குதிரை. அந்த கல்யாண குதிரைக்கு எதை போட்டிருக்கிறாங்க? கண்களுக்கு கலிக்க போட்டிருக்கிறாங்க. ஏன்னா அது நேரா பார்க்கட்டும்னு இல்லையா? எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு யுத்த குதிரையாய் நாம் இருக்கணும்னு சொன்னா நம்முடைய கண்களுக்கும் கலிக்கம் போடணும். நம்முடைய கண்களுக்கு என்ன செய்யணும்? கலிக்கம் போடணும். நம்முடைய கண்கள் நேராய் பார்க்கணும். எதை பார்க்கணுமோ அதை பார்க்கணும், எதை பார்க்கக்கூடாதோ அதை பார்க்கக்கூடாது. பிசாசு பண்ற காரியம் என்ன தெரியுங்களா? எதை செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னாரோ அதை செய்ய வைக்கிறவன் தான் பிசாசு. நமக்கு ஆப்போசிட்டா செஞ்சுக்கிட்டே இருக்கவன் தான் பிசாசு. நமக்கு விரோதமான காரியத்தை செய்து கொண்டே இருக்கவன் தான் பிசாசு. பிசாசு ஒருபோதும் உங்களுக்கு சாதகமான காரியத்தை செய்ய மாட்டான். செய்வானா? சொல்லுங்க, செய்யவே மாட்டான். நீங்க நினைக்கலாம், பிசாசு இதை கொடுத்தான் பாஸ்டர், பிசாசு அதை செஞ்சான் பாஸ்டர். செய்வான், எல்லாத்தையும் கொடுப்பான். ஆனா அவன் கொண்டு போகிற பாதை எதுன்னு பார்த்தீங்கன்னா நரகம். நம்மளை கொண்டு போய் நரகத்தில் தள்ளுறதுக்காக தான் பிசாசு என்ன செய்வான்? பல காரியத்தை வேணுக்குனே நம்ம கிட்ட கொடுத்து வாஞ்சைகளையும் விருப்பங்களையும் கர்த்தர் பிசாசு கொடுத்து என்ன செய்வான்? நம்மளை நரகத்துக்குள்ள கொண்டு போயிடுவான். ஆனால் பிரியமானவர்களே, யுத்த குதிரை என்பது கண்களுக்கு கலிக்கம் போடணும் இல்லையா? காரியங்களை பார்க்கக்கூடாத காரியங்களை பார்க்கக்கூடாது இல்லையா? பார்க்கக்கூடாத காரியத்தை என்ன செய்யணும்? பார்க்கக்கூடாது. யுத்தம் புரிய வேண்டும் என்ற சிந்தை மாறிடும். கண் இப்படி சுத்திக்கிட்டே இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? எதிரில் வர ஆட்களை பார்க்காது. இப்படி சுத்திக்கிட்டே இருந்துச்சு சொன்னா ஒரு பதட்டம் வந்துடும். சுத்திக்கிட்டே இருந்துச்சு சொன்னா அதனுடைய எண்ணம் சிதறிவிடும். எண்ணம் சிதறி நிமித்தமாக யுத்தம் பண்ண முடியாது. இன்னைக்கு பல நேரத்தில் நம்மளால யுத்தம் பண்ண முடியல. ஏன் தெரியுங்களா? ஏன்னா நம்முடைய எண்ணம் என்ன செய்யல? சரியில்லை. நம்முடைய எண்ணம் ஆண்டவரை மட்டுமே பார்க்கணும்னு சொன்னா நமக்காய் கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு பல நேரத்தில் நம்ம எண்ணம் என்ன செய்யுதுன்னா சுத்தி சுத்தி பார்க்குது. யாரை பார்க்குது? இந்த பக்கத்தில் இருக்கவங்கள பார்க்குது, இந்த பக்கத்தில் இருக்கவங்கள பார்க்குது, இங்கே இருக்கவங்கள பார்க்குது, அங்கே இருக்கவங்கள பார்க்குது, வீட்டு பக்கத்தில் பார்க்குது, வீட்டுக்கு மேலே பார்க்குது, சுற்றி இருக்கிற ஆட்களை பார்க்குது. இப்படி பார்த்து 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 தன்னுடைய ஆத்துமாவை இழந்து போயிடுது. அவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் இப்படி இருக்கிறாங்க, இவங்க எல்லாம் இப்படி இருக்காங்க. இப்படி பிசாசு என்ன செய்தா? மற்றவனை காட்டி 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 உங்களை யுத்த குதிரையாய் மாத்தாம உங்களை கேலிக்கும் போலிக்கும் போலியான குதிரையா மாத்திட்டு இருக்கிறான் இல்லையா? பிரியமானவர்களே, யுத்த குதிரை ஆயத்தமாக வேண்டும். ஆயத்தமாகணும் சொன்னா கண்களுக்கு கலிக்கம் போடுங்கள். இச்சை அடக்கம் உள்ள வாழ்க்கை வேணும். இச்சை அடக்கம் உள்ள வாழ்க்கை வேணும். பார்க்கறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க கூடாது. வேதம் சொல்லுது, யோபு சொல்றாரு 31:1, என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாய் இருப்பது எப்படி? கண்களோடு உடன்படிக்கை பண்ணணும். பார்க்கிறவங்க எல்லாரும் என்ன பண்ணக்கூடாது? இச்சையா பார்க்கக்கூடாது இல்லையா? இச்சையா பார்க்கக்கூடாது. பார்க்கிறவங்க எல்லாரும் தவறான காரியத்தில் பார்க்கக்கூடாது. தீங்கான காரியத்தை என் கண் முன் வைக்க மாட்டேன் என்று சொல்லி சங்கீதம் 101:3 வாசிக்கிறோம். தீங்கான காரியத்தை என் கண் முன் என்ன செய்ய மாட்டேன்? வைக்க மாட்டேன் இல்லையா? ஆதாமு ஏவாளை ஏமாத்துறது எப்படி ஏமாத்தினா? கண்களின் இச்சையினால தான் ஏமாத்துறான். ஆதியாகமம் 3:6 வாசிக்கிறோம் இல்லையா? அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு எப்படி இருந்துச்சா? இன்பமா இருந்துச்சா? இன்னைக்கு நமக்கு பார்வைக்கு எல்லாமே இன்பமாக தான் இருக்கும். பார்வைக்கு எல்லாமே பார்க்கறதுக்கு அழகாக தான் இருக்கும். பார்வைக்கு எல்லாம் பார்க்கறதுக்கு இன்பமாக தான் இருக்கும். ஆனால் அந்த இன்பம் தான் உனக்கு துன்பத்தை கொடுக்கும். அந்த இன்பம் தான் உனக்கு துன்பத்தை கொடுக்கும். இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் சொல்றாரு, கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். உன் கண்ணு சரியில்லைன்னா உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும் இல்லையா? யுத்த குதிரைக்கு கண்ணு எவ்வளவு முக்கியம் பாருங்க. கிறிஸ்தவனுக்கு கண்ணு எவ்வளவு முக்கியம் பாருங்க இல்லையா? கிறிஸ்தவனா இருக்கிற நமக்கு கண்கள் மிக மிக அவசியமானது. கண்களிலே இச்சை. பைபிள்ல எத்தனை பேர் கண்கள்ல மாட்டினாங்க தெரியுங்களா? கண்கள்ல மாட்டின ஏவாள் கண்ணால பார்த்து பாவம் செஞ்சா. லோத்தின் மனைவி பின் திரும்பி பார்த்து உப்பு துணாய் மாறினா. சிம்சோன் ஒரு கன்னிகையின் மேல் கண்ணை வைத்தான். இவ தான் வேணும், கட்டுனா இவ்வளவுதான் கட்டு வேண்டாம். ஆண்டவர் கட்டி போட்டு முடிச்சிட்டார்.
கண்ணிலேயே பார்த்தான். கண்ணிலேயே பார்த்து அவன் கண்ணை பிடுங்கன்னு பிடிக்கிட்டார். தாவீது இல்லையா, ராஜாவா இருந்தான், தேவ மகிமை இருந்துச்சு இல்லையா. அவன் மாடியில் ஏறி உலாவி கொண்டிருக்கும் போது என்ன செஞ்சான்? ஒரு கன்னிகையின் மேலே தவறான இச்சை, தவறான எண்ணம். அதனால என்ன ஆச்சு? அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய கஷ்டம், தடுமாறும் இல்லையா. இன்னைக்கு பிசாசு அப்படிதான் நம்மளை செய்வான். நம்ம வாழ்க்கையில கண்களில் வைத்து நம்மளை என்ன செய்வான்? முடிக்க பார்ப்பான். ஆகான் இல்லையா, எரிகோ பட்டணத்தில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க, எல்லாத்தையும் சுட்டெரிக்க ஆண்டவர் சொன்னார். ஆனால் ஆகான் என்ன பண்ணா? அவனுக்கு பார்த்தபோது அவனுக்கு இருந்த ஒரு சில பொருட்கள் அவனை இச்சித்தது. அதை எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிட்டான் கண்ணால் பார்த்து. அதனால ஆயிரக்கணக்கான பேர் செத்து போனாங்க. ஆகானும் இறந்து போனான், சபிக்கப்பட்டான். போர்த்திபாருடைய மனைவி இல்லையா, யோசேப்புடைய வாழ்க்கையில கண்களில் இச்சை பார்த்ததுனால இல்லையா, ஏசா கேயாசி பணத்து மேல ஆசைப்பட்டு கண்களில் இச்சை பட்டதுனால கேயாசி குஷ்டரோகம் அடைந்து செத்து போனான். பிரியமானவர்களே, இப்படி நிறைய பேரை சொல்ல முடியும். சவுல், எசபேல், இப்படி ஏகப்பட்ட பேர் வேதாகமத்தில் கண்களினால பிரச்சனை, கண்களினாலே அவர்கள் கடிவா, அதாவது கண்ணுக்கு கலிக்கம் போடாதனால அவர்களுடைய வாழ்க்கை அழிந்து போனது. பிரியமான சகோதரா சகோதரி, நீங்கள் யுத்த குதிரை என்று சொன்னால் உங்கள் கண்களிலே கலிக்கம் போடணும். மூணாவது, யுத்த குதிரை எப்படி ஆயத்தம் செய்வாங்கன்னா, முதல்ல அது யுத்த குதிரையா இருக்கணும். ரெண்டாவது கண்ணுக்கு கலிக்கம் போடணும். மூணாவது, வேகமா சொல்லிடுறேன், மூணாவது வாய்க்கு கடிவாளம் பூட்டுவார்கள் இல்லையா. ஒரு யுத்த குதிரை ஆயத்தப்படுத்துவது எப்படி ஆயத்தப்படுத்துவாங்கன்னா, வாய்க்கு கடிவாளம் பூட்டுவார்கள். குதிரைகளை அடக்கவும் விரும்பும் திசைக்கு திருப்பவும் இந்த கடிவாளம் தான் பயன்படும். இந்த கடிவாளம் இல்லைன்னா குதிரையை திருப்ப முடியாது. இந்த கடிவாளம் இல்லைன்னா குதிரையை என்ன செய்ய முடியாது? அடக்கவே முடியாது. எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் யுத்த குதிரையாய் ஆயத்தப்பட வேண்டும் சொன்னா நம்முடைய வாய்களிலே கடிவாளம் பூட்டப்பட வேண்டும் இல்லையா. அதான் சங்கீதக்காரர் 141வது சங்கீதத்தில் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும் சொல்லுன்றார் இல்லையா. நம்முடைய வாய்க்கு என்ன இருக்கணும்? காவல். எல்லாம் உங்க வாய் மேல கை வச்சு சொல்லுங்க, என் வாய்க்கு காவல் வைங்கப்பா, என் வாய்க்கு கடிவாளம் போடுங்கப்பா இல்லையா. நாவினால் சுட்ட புண்ணு ஆறாது. பல நேரத்தில் நம்முடைய நாவில் நிறைய பேரை சுட்டுறோம், நிறைய பேரை பொசுக்கிறோம். என்ன செஞ்சிடறோம்? கேட்ட கேள்வி ஒரு 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டே ஆகணும்னு சொல்லி என்ன செஞ்சிடறோம்? அவங்க வாழ்க்கை கடைசி வரைக்கும் ஞாபகம் வர மாதிரி வார்த்தைகளை பேசி அவங்கள சாகடிச்சிடறோம். பிரியமானவர்களே, அது தவறு, அது தவறு. உன் வாய்க்கு கடிவாளம் போடும்போது தான் நீங்கள் யுத்த குதிரையாய் மாற முடியும். இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாய்க்கு கடிவாளம் போட்டிருந்தார். அதனால தான் இயேசு கிறிஸ்துவை அடித்த போது, துன்புறுத்த போது அவர் என்ன செய்யல? வாய் என்ன செய்யல? பேசாம அமைதியா இருந்தார். அவர் நினைச்சிருந்தா பேசிக்கலாம்ல, சொல்லுப்பா, பேசிக்கலாமா இல்லையா? பேசிக்கலாம் இல்லையா. இன்னைக்கு பல நேரத்தில் நம்மளும் அப்படிதான் பேசுறோம்ல. அம்மா ஏதாவது ஒரு வார்த்தை பேசுனா இன்னொரு வார்த்தை, அப்பா ஏதாவது பேசுனா நீ என்ன பெரியாளா, நீ என்ன அடிச்சிருவியா? யாரோ சகோதர சகோதரி ஏதாவது பேசுனா உன்னால என்ன பண்ண முடியும் செய், நான் பார்த்துக்கிறேன் இல்ல சொல்றோமா இல்லையா? வேலையில், படிக்கிற இடத்துல இல்லையா, வாய் ஜாலங்கள் நிறைய செய்கிறோம். இந்த வாய் ஜாலங்கள் நீ செய்யும் போது ஆண்டவர் உன்னை யுத்த குதிரையா பயன்படுத்த முடியாது. இந்த வாய் ஜாலங்களை நீங்க செய்யும் போது உங்களை ஆண்டவர் யுத்த குதிரையா பயன்படுத்த முடியாது. பேச்சுக்கு பேச்சு, பல்லுக்கு பல்லு. நீ என்ன கெட்ட வார்த்தை பேசுறியா, நீ 1 சொன்னியா, நான் 4 சொல்றேன் பார் இல்ல. அப்பதான் மனசு ஆறும். அப்பதான் என்ன செய்யும்? மனசு ஆறும். எனக்கு அருமையான வரலே, நீங்கள் யுத்த குதிரை என்று சொன்னால் உங்கள் வாய்க்கு கடிவாளம் பூட்டுங்கள். வேதத்தில் வசனம் இருக்கு தெரியுங்களா? ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுக்கும், சொற்களின் மிகுதியால் பாவம், கடும் சொற்கள் கோபத்தை உண்டாக்கும், வாயின் வார்த்தை மற்றவர்களை நொறுக்கும், வாயிலிருந்து புறப்படுகிற மனுஷனை தீட்டுப்படுத்தும், பெருமை பேசும் நாவு கர்த்தர் அறுத்து போடுவார், பொய் பேசும் வாய் அடைக்கப்படும், நாவு முழு சரீரத்தையும் கரைப்படுத்தும், வாயினால் பாவம் செய்தால் கைகளின் கிரியை அழிக்கப்படும், உதடுகள் விரிவாக திறந்தால் கலக்கமடைவாய், இனிய நாவு எலும்புருக்கி இல்லையா. பேசும் மீன் வார்த்தைகளுக்கு
நியாய தீர்ப்பு உண்டு. வீண் பேச்சு அவபக்தியை உண்டாக்கும். வீண் பேச்சு பேசினால் கர்த்தர் விட்டு விலகி போவார். வாயின் வார்த்தை மாம்சத்துக்குள் பாவத்துக்குள் ஆக்கும். நிறைய வார்த்தைகள் இருக்கு. மூடரின் வாய் அடிகளை வரவழைக்கும். பொய் பேசுகிறவன் கர்த்தரை அழிப்பார். பொய் பேசுகிறவன் சொன்னா கர்த்தர் உன்னை அழிப்பார் வேதம் சொல்லுது. ஒருவருக்கு ஒருவர் ஒரு விரோதமாய் பேசினால் அழிவோம். நாவை அடக்காதவன் தேவ பக்தி வீண். ஐயா, எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நாவுக்கு கடிவாளம் போடணும். நாவுக்கு கடிவாளம் போட்டதான் நம்ம யுத்த குதிரையை மாற முடியும். ஐயா, என் வாயின் வார்த்தைகள் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் எப்படி இருக்கட்டுமா? சங்கீதக்காரன் சொல்றார், பிரீதியா இருக்கட்டும். நம்ம பேசுறதெல்லாம் ஆண்டவர் ஏத்துக்கிறாரா? சொல்லுங்களேன். நீங்க பேசுற பேச்செல்லாம் ஆண்டவர் ஏத்துக்கிறார் பாஸ்டர் அப்படின்னு எத்தனை பேர் சொல்லுவீங்க? நான் பேசுறதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமா இருக்குது. நான் பேசுறதை பார்த்தாலே ஆண்டவரே இறங்கி வந்து சொல்லு மகளே, சொல்லு மகனே அப்படின்னு சொல்றாரு. நான் பேசுறதை பார்த்து ஆண்டவர் ஓடி போறார் பாஸ்டர். பல நேரத்தில் நம்முடைய வாய்க்கு கடிவாளம் போடல. வாய்க்கு கடிவாளம் போட்டாதான் நாம் ஒரு யுத்த குதிரையை மாற முடியும். இந்த உலகத்தில் இருக்க போராட்டங்களை ஜெயிக்கணும்னு சொன்னா, பிரியமான சகோதரா சகோதரி, வாய்க்கு கடிவாளம் போட்டாதான் முடியும் இல்லையா? வாய்க்கு கடிவாளம் போடணும். ஒரே ஊற்றிலிருந்து தித்திப்பும் கசப்பு தண்ணீர் என்ன செய்யாது? வராது. இன்னைக்கு நாம அப்படிதான் செய்யறோம். ஒரே வாயிலிருந்து சோத்திரம் ஆண்டவரே அல்லே லூயா சோத்திரம் அல்லே லூயான்னு அந்நிய பாஷெல்லாம் பேசுறோம். அதே வாயில தான் என்ன செய்யறோம்? சகோதரனை சகோதரியே கூட பிறந்தவங்களே இல்லையா, தாய் தகப்பனை கெட்ட வார்த்தையிலையும் தகாத வார்த்தையிலையும் தவறான வார்த்தையிலையும் தவறு குறைவான வார்த்தையிலையும் பேசுகிறோம். எப்படிங்க ஆண்டவர் ஏத்துப்பாரு? ஆண்டவர் ஏத்துப்பாரா? சொல்லுங்க. ஏத்துக்கவே மாட்டார். நம்ம சும்மா மற்றவங்களுக்காக சோத்திரம் சோத்திரம் அல்லே லூயா ஆமேன் ஆமேன் மற்றவங்களுக்காக. ஆண்டவர் மேலேருந்து பார்ப்பாரு, நீயா சோத்திரம் பண்ற? நேற்று நைட் வரைக்கும் என்ன பண்ண? ஆத்திரப்பட்டுக்கிட்டு இருந்த, இப்போ வந்து சோத்திரம் பண்ற. ஓ, நேற்று நீ ஆத்திரப்படுறதுக்காக இன்னைக்கு சோத்திரம் பண்ணா அது சரியாயிடுமா? பல நேரத்தில் நம்முடைய சுபாவம் ரொம்ப முக்கியம். நம்ம பேச்சு ரொம்ப முக்கியம். பிரியமானவர்களே, நம்முடைய நடக்க ரொம்ப முக்கியம். வாயின் வார்த்தைகள் முக்கியம். யாக்கோபு 3:3 வாசிக்கிறோம், நாம் கடிவாளத்தை போடப்பட்டவர்களா இருக்கிறோமா அல்லது மனம் போன போக்கில் வாழ்கிறோமா? இன்னைக்கு பல நேரத்தில் நம்ம மனம் போன வாழ்க்கையில் தான் வாழ்கிறோம். யாரும் என்னை கேட்க முடியாது, நான் இப்படி தான் இருப்பேன். இருங்க, யார் வேணான்னா போராடிக்கிட்டே தான் இருப்பீங்க. இந்த உலகத்தில் போராடிக்கிட்டே தான் இருப்பீங்க. உங்களுக்கு ஜெயம் வராது. என்னைக்கு உங்கள் வாய்க்கு கடிவாளத்தை போடுறீங்களோ அன்னைக்கு தான் கர்த்தர் உங்களுக்காய் ஜெயத்தை கொடுப்பார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், அல்லேலூயா. 4வது, குதிரையை ஆயத்தம் பண்ண. 1, அது போர் குதிரையா இருந்தால் தான் குதிரையை ஆயத்தப்படுத்த முடியும் இல்லையா? 2வது என்ன சொன்னேன்? கண்களுக்கு கலிக்கம் போடணும். 3வது வாய்க்கு பூட்டு போடணும் இல்லையா? வாய்க்கு கடிவாளம் போடணும். 4வது போர் குதிரை எப்படி ஆயத்தம் பண்ணுவாங்கன்னா, கால்களில் என்ன செய்வாங்க? பலன் பண்ணுவாங்க. அதனுடைய சாதாரண காலில் ஓட முடியாது. அதனுடைய சாதாரண காலில் ஓடுச்சுன்னா உடனே என்ன செய்யும்? விழுந்துடும். அதுக்காக என்ன செய்வாங்க? கால்கள் என்ன செய்வாங்கன்னா அதை பழக்குவிப்பார்கள். அதை நல்லா ஓட வைப்பாங்க. ஓட வைக்கிறது மட்டும் இல்லை, நம்ம காவல்துறை பாஷையில் சொல்லும்போது லாடம் கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? லாடம் கட்டணும் அப்படின்னுவாங்க. லாடம் கட்டுறதுன்னா என்னது? காலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய இரும்பு தகடை என்ன செய்வாங்க? பயங்கரமாக அடித்து லாடம் கட்டுவாங்க. அதை அடிக்கும் போது குதிரைக்கு பயங்கரமாக வலிக்குமா, ஓடு கத்துமா, பயங்கரமான வலிக்கும். யோசித்து பாருங்க, காலில் வச்சு ஆணி அடித்தா என்ன ஆகும்? சொல்லுங்களேன், எவ்வளோ வலிக்கும். அதில் போட்டு பட்டு பட்டுன்னு அடிப்பாங்க. அடிக்கும் போது பயங்கர வலிக்கும். ஆனால் அது ஓடும்போது ஒரு சிறு வலி கூட இருக்காதான். அல்லேலூயா. அது ஓடும்போது சின்ன வலி கூட இருக்காதான். எல்லா பாதையிலும் கல்லா இருந்தாலும் முள்ளா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் அது அப்படியே வேகமா என்ன சரி பயங்கர வேகமா ஓடுமா. எனக்கு கருமையானவர்களே, நீங்களும் நானும் யுத்த குதிரை என்று சொன்னால் நம்முடைய கால்களில் கடிவாளம் கட்டணும் இல்லையா? கடிவாளம் கட்டும்போது தான் சிறிய ஆணியா இருந்தாலும் ஒரு பெரிய தகுடா இருந்தாலும் ஒரு பெரிய காரியமா இருந்தாலும் அதுக்கு வலிக்காது. அது வேகமா ஓட முடியும். எப்பேற்பட்ட பாதைகளா இருந்தாலும் அந்த பாதைகளை என்ன செய்ய? நொறுக்கிட்டு ஓட முடியும். நம்முடைய வாழ்க்கையில அந்த கடிவாளம் யார் தெரியுங்களா? அந்த கடிவாளம் தான் இயேசு. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க?
இயேசுவை நம்ம கடிவாளமாக உறுதியாக பற்றி கொள்ளும்போது, இயேசு நம்முடைய பாதையில் இருக்கும்போது, அவரை நம்ம பின்பற்றும் போது, அவரை ஃபாலோ பண்ணும்போது, அவர் சொல்கிற இடத்துக்கு போகும்போது, அவர் நமக்கு பாதையாக இருக்கும்போது, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். நாம் ஒரு யுத்த குதிரையாய் மாறுவோம். விசுவாசிக்கிற நல்ல கரங்களை தட்டி ஆமென், சத்தமாக கரங்களை தட்டி ஆமென், ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்ற கன்மலையின் மேல் நீங்கள் நிறுத்தும் போது கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுப்பார். காலில் பலன் இருக்கணுங்க, அப்பதான் யுத்த குதிரையே மாற முடியும். கொஞ்சம் தூரம் 1 கிலோமீட்டர் தூரம் ஓடிட்டு இதுக்கு மேலே என்னால் ஓட முடியாது சார் அப்படின்னு சொல்லி உக்காந்துருச்சுன்னா என்ன ஆகும் சொல்லுங்க? 2 கிலோமீட்டர் ஓடிட்டு இதுக்கு முன்னாடி என்னால் என்ன செய்ய முடியாது, ஓட முடியாது மாஸ்டர் அப்படின்னு உட்காந்துருச்சுன்னா என்ன ஆகும்? மாஸ்டர் விடுவாரா? போட்டு பயங்கரமா டப்பு டப்புன்னு அடிப்பார். அடிச்சாலும் என்ன செய்யாது, ஓடாது. ஏன்னா அதுக்கு பலன் இருக்காது. நீங்க பல நேரத்தில் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு தான் நம்முடைய பலன். அந்த பலனை நம்ம பிடிச்சிக்கிட்டோம்னு சொன்னா அது எவ்வளவு தூரமா இருந்தாலும், எவ்வளவு பெரிய பாதையா இருந்தாலும், எவ்வளவு பெரிய இக்கட்டா இருந்தாலும், எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் அந்த பாதையை நம்ம வேகமா ஓட முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கரங்களை தட்டி ஆமென், ஹல்லேலூயா. கால்களிலே பலன் உள்ளவன், கால்களை பலப்படுத்தும் போது தான் யுத்த குதிரையாய் மாறணும். இந்த 2 காரியம் இருக்கு. யுத்த குதிரையா இருக்குன்னா யுத்த வஸ்திரத்தை போட்டுக்கொள்ளும். யுத்த குதிரை எப்படி இருக்கும்? யுத்த வஸ்திரத்தை என்ன செய்யும்? போடும். சாதாரணமா யுத்த குதிரை அப்படின்னு சொல்லிட்டு வஸ்திரமே போடாம சும்மா அப்படியே பலன்னு வந்துச்சுன்னு சொன்னா என்ன செய்ய முடியாது, யுத்தத்துக்கு பயன்படாது. யுத்த குதிரை என்பது யுத்த வஸ்திரங்களை உடுத்த வேண்டும். யுத்த வஸ்திரங்களை உடுத்தும் போது தான் அது யுத்தத்துக்கு தயாராகும். யுத்த வஸ்திரத்தில் என்னெல்லாம் இருக்கும்? ஈட்டி இருக்கும், கேடகை இருக்கும், இதெல்லாம் மாட்டி வச்சிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? பெரிய குதிரை மேலே என்ன செய்வாங்க? இதெல்லாம் மாட்டி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் மாற்றத்துக்கான வஸ்திரம் இருக்கும். இதெல்லாம் தாங்கி ஓடக்கூடிய தைரியம் இருக்கும். இந்த வஸ்திரத்தை வைத்து தான் அது என்ன செய்யணும், அந்த வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு தான் போகும். இல்லையா? எனக்கு அருமையான, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட வஸ்திரம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் எதற்கு நான் சொல்றேன்னா, ரட்சிப்பின் ஆடை. நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிப்பின் ஆடை தான் நம்மளை கடைசி வரைக்கும் கொண்டு போகும். ரட்சிக்கப்பட்ட அனுபவம் தான் நம்மளை கடைசி வரைக்கும் கொண்டு போகும். ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்படணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே பாவத்தை மன்னிங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஜெபம் பண்ணணும். அப்படி ஜெபிக்கிறவங்க தான் யுத்த குதிரையா மாற முடியும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை கழுவியறலுங்க, என்னை சுத்தப்படுத்துங்க ஜெபிக்கணும். அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். ஏசாயா 61 வாசிக்கிறோம். ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்துக் கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தும் போது தான் நாம் யுத்த குதிரையை மாற முடியும், போராட்டத்தை ஜெயிக்க முடியும். கடைசியா 6வது வெண்குதிரையா இருக்கணும். வெண்குதிரை என்று சொன்னால் வெளிப்படுத்துகிற விசேஷம் 19ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து ஏறி வருகிற வெண்குதிரை என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம இயேசு கிறிஸ்து ஏறி வருகிற வெண்குதிரையாய் மாறணும். வெண்குதிரை இயேசு கிறிஸ்து ஏறி வருகிற குதிரையாய் மாறணும். குதிரையெல்லாம் ரெடி பண்ணிட்டு, குதிரை ஓட்டுறதுக்கு யாருமே இல்லைன்னு வைங்களேன், யாரோ ஒரு சின்ன பையனை குதிரை ஓட்டுறதுக்கு உக்காந்தா அந்த குதிரைக்கு பிரயோஜனமே இல்லை. இல்லையா? நம்ம எல்லாம் ரெடி ஆயிட்டோம். நமக்கு மேலே யார் உக்காரணும்? இயேசு உக்காரணும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நம்ம மேலே இயேசு உக்காந்தாதான் அந்த குதிரை யுத்தத்துக்கு ரெடின்னு சொல்லி அர்த்தம். நம்ம மேலே யாருமே உக்காராம எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு நான் யுத்த குதிரைனா எங்க? யார் மேலே ஏறி இருக்கிறாங்க? யாராவது மேலே ஏறி இருந்தால் தான் ஓடும். யார் உன்னை நடத்துறாங்களோ அதன்படி தான் நடத்துறோம். இயேசு உன்னை நடத்தும் போது நீ யுத்த குதிரையாய் மாறுவேன். இயேசு உன்னை நடத்தும் போது இந்த உலகத்தில் இருக்க போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றிலையும் ஜெயிக்கக்கூடிய யுத்த குதிரையை கர்த்தர் என்ன செய்வார்? உங்களை உண்டாக்குவார். அல்லேலூயா. யுத்த குதிரை ஆயத்தமாக வேண்டும். கை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஆயத்தமாகணும்பா, நான் ஆயத்தமாகணும்பா. இருக்கிற இடத்துல அப்படியே எழுந்து நின்று சொல்லாம, ஆண்டவரே நான் ஒரு யுத்த குதிரையாய் மாறணும். இந்த யுத்த குதிரை ஆண்டவரே நான் ஆயத்தமாக வேண்டும். ஐ மஸ்ட் பி கெட் ரெடி லார்ட். நான் ஆயத்தமாகணும்னு சொன்னா, நான் ஆயத்தமாகணும்னு சொன்னா ஆண்டவரே நான் ஒரு போர் குதிரையா இருக்கணும். சொல்லுங்க, நான் ஒரு போர் குதிரையா இருக்கணும். ஆண்டவரே நான் ஒரு போர் குதிரையா இருக்கணும்.
அப்பா என்னை ஒரு போர் குதிரையாக மாற்றுங்க சொல்லி ஜெபம் பண்ணுங்க. என்னை ஒரு போர் குதிரையாக மாற்றுங்க ராஜா. ரெண்டாவது, என் கண்களுக்கு கழிக்கும் போடணும். இச்சையான காரியங்கள், தேவையில்லாத காரியத்தை நான் பார்க்கக்கூடாது. சுற்றி சுற்றி நடக்கிறத பார்த்து என்னுடைய ரட்சிப்பை இழந்துடக்கூடாது. அது மாத்திரம் இல்லை ஆண்டவரே, அப்பா என் வாய்க்கு பூட்டு போடணும். என் வாய்க்கு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் கழிக்கும். ஆண்டவரே என் வாய்க்கு பூட்டு போடணும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் கடிவாளம் போடணும். அது மாத்திரம் இல்லை, என் கால்களில் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் பலனை பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், யுத்த குதிரையா இருக்கிற நான் யுத்த வஸ்திரத்தை உடுத்தி கொள்ளணும். யுத்த குதிரையா இருக்கிற நான் என் மேல நீங்க ஏறணும்பா. என்னை நீங்க நடத்தணும்பா. என்னை நீங்க நடத்தினா எல்லா யுத்தங்களையும் நான் ஜெயிப்பேன். எல்லா போராட்டங்களையும் நான் ஜெயிப்பேன். இயேசு எம்மோடு இருந்தால் இருப்பார் என்று சொன்னால், இயேசு என் மேல இருப்பார் என்று சொன்னால் எல்லா காரியத்திலையும் எனக்கு ஜெயம் வரும். எல்லா காரியத்திலையும் எனக்கு ஜெயம் வரும். எல்லா காரியத்திலும் எனக்கு ஜெயம் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க. எல்லா காரியத்திலும் கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். எல்லா காரியத்திலும் கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். நீ ஒரு யுத்த குதிரை, நீ ஒரு யுத்த குதிரை. இந்த யுத்த குதிரை ஆயத்தமாக்கப்படணும், ஆயத்தமாக்கப்படணும். சொல்லுங்க, நான் ஆயத்தமாக உதவி செய்யுங்கப்பா. எதற்கும் நான் ரெடி ஆண்டவரே, எதற்கும் நான் ரெடி ஆண்டவரே. என்னை நீர் ஆயத்தப்படுத்துவீராக, ஆயத்தப்படுத்துவீராக, ஆயத்தப்படுத்துவீராக. சொல்லுங்க, ஆயத்தப்படுத்துவீராக, ஆயத்தப்படுத்துவீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜீசஸ் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி என் கொம்பை உயர்த்தும் கேடகமே. ஹல்லேலூயா. மகிமை பொருந்திய பட்டயமே என்று சொல்ல பாட போகிறோம். ஹல்லேலூயா. யுத்தம் செய்திடுவார், யுத்தம் ஓய செய்திடுவார். சத்துரு மத்தியிலே பந்தியை ஆயத்தப்படுத்திடுவார். சொல்லாமா? யுத்தம் செய்திடுவார், யுத்தம் ஓய செய்திடுவார். சத்துரு மத்தியிலே ஆயத்தப்படுத்திடுவார். ராஜாதி ராஜா, தேவாதி தேவன். சொல்லுங்க, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. எல்லாம் ஜெயித்து சிங்காசனத்தில் வீற்றிருப்பவரே, எல்லாம் ஜெயித்து சிங்காசனத்தில் வீற்றிருப்பவரே. ஆட்டுக்குட்டியானவரே, எல்லாம் ஜெயித்து இருப்பவரே. ஆட்டுக்குட்டியானவரே, எல்லாம் ஜெயித்து முடிப்பவரே. யுத்தம் செய்திடுவார், யுத்தம் ஓய செய்திடுவார். சத்துரு மத்தியிலே பந்தியை ஆயத்தப்படுத்திடுவார். யுத்தம் செய்திடுவார், யுத்தம் ஓய செய்திடுவார். come on எல்லாரும். சத்துரு மத்தியிலே பந்தியை ஆயத்தப்படுத்திடுவார். ஓ ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. எல்லாம் ஜெயித்து சிங்காசனத்தில் வீற்றிருப்பவரே, எல்லாம் ஜெயித்து சிங்காசனத்தில் வீற்றிருப்பவர். கையை தட்டி. ஆட்டுக்குட்டியானவரே, எல்லாம் ஜெயித்து இருப்பவரே. ஆட்டுக்குட்டியானவரே, எல்லாம் ஜெயித்து இருப்பவரே. ஓ ஆட்டுக்குட்டியானவரே, எல்லாம் ஜெயித்து முடிப்பவரே. எனக்காக ஆட்டுக்குட்டியானவரே, எல்லாம் ஜெயித்து முடிப்பவரே. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லாமா? கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்த போகிறார். யுத்த குதிரையாய் நான் ஆயத்தமாகிறேன். சொல்லுங்க, கையை தட்டி சொல்லுங்க. யுத்த குதிரையாய் நான் ஆயத்தமாகிறேன். யுத்த குதிரையாய் நான் ஆயத்தமாகிறேன். யுத்த குதிரையாய் நான் ஆயத்தமாகிறேன். யுத்த குதிரையாய் நான் ஆயத்தமாகிறேன். கிருபையும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, நீ பேசிய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஜெயம் கர்த்தரால் வரும். எங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் சொன்ன கர்த்தர், எங்களை யுத்தத்திற்கு நீர் பயிற்றுவிக்கிறீர். எங்களை யுத்தத்திற்கு நீர் பழகுகிறீர். நாங்கள் யுத்தத்துக்கு ஆயத்தமாகிறோம் ஆண்டவரே. முதலாவது நாங்கள் யுத்தத்துக்கு ஆயத்தமாக உதவி செய்யும் ஆண்டவரே. எப்படி யுத்த குதிரை
ஆண்டவரை ஆயத்தமாகிறதோ, நாங்களும் யுத்த குதிரையா இருக்கிறோம். இந்த யுத்த குதிரை ஆயத்தமாகட்டும், ஆயத்தமாகட்டும் ராஜா. ஆண்டவரே, கர்த்தர் இந்த முதல் ஆராதனையில் பேசி நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே எங்களை யுத்த குதிரையாய் மாற்றும். நாங்கள் சாதாரணவர் அல்ல, நாங்கள் யுத்த குதிரையா இருக்கணும் ராஜா. நாங்கள் யுத்த குதிரையா இருக்கணும்ப்பா. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் யுத்த குதிரையா இருக்கட்டும். என்ன போராட்டங்கள், என்ன பிரச்சனைகள், என்ன கஷ்டங்கள், என்ன பிரிவினைகள் ஏது வந்தாலும் ஆண்டவரே, இவர்கள் யுத்த குதிரையா இருந்து நின்று போராட கர்த்தர் உதவி செய்வீராக. அதற்கென்று சொல்லி ஆயத்தப்படுத்தும்படியே நான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து நடத்தும் ஆசீர்வதியும் நாம மைவிடட்டும். வந்த எல்லாரையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லுவேன், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென்.